ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இதெல்லாம் வணக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்தது 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இதில் எந்த ஒரு வெஜிடபிள் தக்காளி இது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காய்கறி எதுவும் வீட்டில் இல்லாதனால் நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது சிம்பிளான புலாவ் ரெசிபி தான். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு வணங்கட்டும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வணங்கணும். இந்த ஸ்டேஜ் ஒரு 5 நிமிஷத்தில் வணங்கிடும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க சாதத்தில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெய் சேர்க்கறதுனால சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குலையாமல் வரும். அடுத்ததாக ஒரு 2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் 1:2 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வணக்கி வச்சுருக்க தாளிப்பை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ப்ளைன் புலாவ் ரெடி ஆயாச்சு. இது சிம்பிளான ரெசிபி. வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிளும் இல்லாதப்போ நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச்